பேரவை சார்பிலே நம்முடைய புரட்சி தமிழருக்கு வருகின்ற 12ஆம் தேதி பிறந்தநாள் விழா ஏற்பாடு செய்து நம்முடைய கழகத்தின் மூத்த முன்னோடிகள் மற்றும் நிகழ்ச்சியிலே வருகின்ற மாவட்ட அம்மா பேரவை மாநில இணைத்துறை செயலாளர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே இன்றைக்கு 11 வாரங்களாக சிறப்பாக செய்து முடித்திருக்கின்ற இந்த பேரவையின் மாவட்ட கழக செயலாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்க வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு விலகிக் கொண்டிருக்கின்ற அண்ணன் உதயகுமார் அவர்கள் இன்றைக்கு இந்த திண்ணை பிரச்சாரத்தை மாணவர் அணியிலே துவங்கி இந்த திண்ணை பிரச்சாரம் கழகத்துக்கு ஈடாக இந்த பிரச்சார பணியினை இன்று ஏற்றுக்கொள்கின்ற வகையிலே நிலமாக எடுக்கின்ற வகையிலும் அதே போன்று இன்றைக்கு நாம் கழகத்தில் இருக்கின்ற கட்சிகளும் இந்த திண்ணை பிரச்சாரத்தினை நம்மை பார்த்து காப்பியடித்து இன்றைக்கு இந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு பெருமை சேர்க்கின்ற வகையிலே ஈடாக இன்றைக்கு இந்த திண்ணை பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கின்றோம். அதே போன்று இன்றைக்கு மாவட்ட கழக செயலாளர்களும் இன்றைக்கு இந்த பேரவை சார்பாக நாம் அண்ணன் அவர்கள் அடுத்த ஆண்டு முதலமைச்சர் பொறுப்பேற்கும் வரை நாம் தொடர்ந்து மக்களுக்கு நல்ல திட்டங்களையும் அதே போன்று திண்ணை பிரச்சாரத்தை தொடர்ந்து பிரார்த்தனைகளையும் செய்வோம் என்றும் அவர்களுக்கு நன்றி கூறிவிட சொன்ன மாதிரி எங்கெல்லாம் தந்தை செயல்படுகிறோம் பல்கலைக்கழகத்தில் இருக்கிறோம் மதுரை மீனாட்சி இருக்கிறது ஆறுபடி வீடுகள் இருக்கிறது. அங்கெல்லாம் வந்து அவர்களுக்கு முதலமைச்சர் அறிவிக்கின்ற அமர்வுகள் என்று அந்த பிரார்த்தனையை முன்வைத்து மாவட்ட தலைமையில் ரெஜிஸ்டர் தங்கத்தேர்வு ரெஜிஸ்டர் முதல் தேர்வு எடுத்து அதனால இதெல்லாம் தங்க தேர்வுக்கு இந்த மாதிரி எடப்பாடி தங்க தேர்வு எடுக்கிற பிரார்த்தனைன்னு சொல்லி நீங்க கொடுக்கலாம். இந்த 2 பிரார்த்தனையும் முன்னிறுத்தி நீங்க அந்த பிரார்த்தனை செய்ய வேண்டும் சொல்லி இப்போது ராஜவர்மணி சொன்ன அந்த இதையும் ராமநாடு சீமை எல்லோருமே சார்பாகவும் நேரத்தில் அறிவிப்பதை நீங்க தமிழ்நாட்டில் வைப்பதற்கு எடுத்து வைத்திருக்கின்ற அந்த காலத்துக்கு முன்னால் நுழைவுக்கூடிய செயலாளர் அகட்சி செயலாளர் சட்டமன்றத்திலே பாரதியை எடுத்து வைப்பதை முதல் பரிசை பெற்றிருக்கின்ற மணியன் அவர்கள் இந்த கமிட்டி வழங்கியிருக்கிறார்கள். அம்மா பேரவையுடைய செயலாளர் அண்ணன் தேவிகாவுடைய தலைமையிலே இன்றைக்கு எம்ஜிஆர் மாளிகையிலே சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு கழகக்கழக நிர்வாகிகளும் முன்னாள் அமைச்சர் மக்களும் கழகத்துடைய கழக நிர்வாகிகள் கலந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். மிக்க தீர்மானங்களுடைய 3வது தீர்மானத்தை வாசிக்க வாய்ப்பு வழங்கிய இந்த நிகழ்ச்சியை ஏற்பாட்டாளர்களுக்கும் மனமுள்ள நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தீர்மானம் 3